பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் தமிழ் தேசிய சிந்தனை மற்றும் ஆர்வலர்கள் இங்கே வந்திருக்கீங்க. இப்போ தமிழகத்தில் மிக துரிதமாக எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற அந்த தீவிர திருத்த பட்டியல் அது நடைமுறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி திமுக தாங்கள் எதிர்ப்பதாக அறிவிப்புகள் சொல்கிறார்கள். நாங்கள் அதற்கு எதிராக சட்ட போராட்டம் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். டிவிகே போன்ற சில கட்சிகளும் அதை எதிர்ப்பதாக சொல்கிறார்கள். ஒரு சில கட்சிகள் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதை ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பாமக போன்ற கட்சிகள் ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ள இதில் ஒவ்வொருத்தர் கட்சிகளும் ஒவ்வொரு மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த எஸ்ஐஆர் நடைமுறை என்பது தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த தேர்தலில் வரும் தேர்தலில் ஒரு 6 மாதத்தில் வரப்போகுது நமக்கு தமிழ்நாட்டில் தேர்தல். அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் நிரந்தரமாக தமிழ்நாடு நம்மளுடைய உரிமை தமிழர்கள் குறிப்பாக தமிழர்கள் நமது நில உரிமை, மொழி உரிமை, அரசியல் உரிமையும் இழப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் நடைமுறை என்பது மிக வேகமாக மிக துரிதமாக அவசர கதியில் நடைமுறைப்படுத்துறதுங்கிறது நிச்சயம் அரசியல் நோக்கம் கொண்டது. அதை விலக்கி பேசுவதற்கும் அதை பற்றியான தமிழக மக்களுக்கு அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் பத்திரிகையாளர்கள் உங்ககிட்ட நம்ம இதை முறையிட்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கி. ஏன்னா இந்தியாவுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு தூணாக பத்திரிகை தான் இருந்து வருகிறது. நடுநிலைத்தன்மையோடு இந்த தகவல்களை பொதுமக்களிடம் கடத்துங்கள். பொதுமக்கள் இங்கே பேசப்படக்கூடிய விஷயங்கள் சரியா தவறா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத உணரணும். அடிப்படையில் நமது நாடு ஒரு ஜனநாயக நாடு, அதாவது மக்களாட்சி தன்மை கொண்ட நாடு. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது மக்களிடம் தான் இருக்கணும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மக்களுடைய அதிகாரம் என்பது இந்த எஸ்ஐஆரால் பாதிக்கப்படும். இதை நீங்கள் படிப்படியாக நம்ம அனலைஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா பிஜேபி தான் இப்போ 3 முறையாக கடைசியாக ஆட்சி செய்து வருகிறார்கள். இதில் 2023 ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள், ஒரு நடைமுறை திருத்தத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். எதுலன்னா தேர்தல் ஆணைய பதவி நடைமுறை திருத்தம். அதாவது என்ன அப்படின்னா, உச்சபட்ச தேர்தல் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவருடைய தேர்தல் முறையில் ஒரு பெரிய மாற்றத்தை பாஜக அரசு கொண்டு வந்தது 2023. இதுவே பார்த்தீங்கன்னா மக்களாட்சி தன்மைக்கு பெரிய எதிரானது. ஏன் அப்படின்னா அது வரைக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தால் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய அதாவது தலைமை நீதிபதி அவர் இருப்பார். அதுக்கு அடுத்து எதிர்க்கட்சி தலைவர். இவங்க 3 பேராலையும் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபரை அவர்கள் பரிந்துரைப்பார்கள். அவர் தான் தேர்தல் ஆணையத்துடைய கமிஷனராக இருப்பார்கள். இந்த முறையை பாஜக அரசாங்கம் வரும்பொழுது மாற்றுகிறார்கள். மாற்றத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வராங்கன்னா, இங்கே இருந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நீக்கிடுறாங்க. அவருடைய முடிவெடுக்கக்கூடிய தன்மையை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக கேபினெட் மினிஸ்டர் ஒரு ஆளை உள்ளே கொண்டு வராங்க. அப்போ இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அது வரைக்கும் இருந்தது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தரப்புலேருந்து ஒரு ஆள், எதிர்க்கட்சி தரப்புலேருந்து ஒரு ஆள், பொதுவான தரப்புலேருந்து ஒரு ஆள், 3 பேர். இங்கே ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு. தேர்தல் ஆணையத்தை யார் வழி நடத்துறதுங்கிறது ஒரு பேலன்ஸ் வைக்கப்பட்டது. ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ 2 தரப்பு ஆளுங்கட்சி தான் முடிவு பண்ணும். கேபினெட் மினிஸ்டர் கண்டிப்பாக ஆளுங்கட்சியை சார்ந்தவர் தான் ஒருத்தரை நியமிக்க போகிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அமித்ஷா இப்போ இருக்காரு. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தேர்தல் ஆணையத்திற்கான கமிஷனரை தேர்ந்தெடுக்கிற இடத்துலையே இவ்வளோ பெரிய ஒரு சமரசத்தை, மக்களாட்சிக்கு எதிரான ஒரு சமரசத்தை இந்தியா செஞ்சிருக்கு. இது எங்கேயுமே மக்களாட்சி தன்மைக்கு ஒரு சரியான பாதையாக இது கருதப்படாது. இப்போ இந்த மாதிரியான மாற்றங்களை செய்ததுனால இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துடைய ஸ்திரத்தன்மை என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தேர்தல் ஆணையங்கிறத நம்ம ஒரு சாதாரண ஒரு அமைப்பாக நம்ம கருதி கொள்ள முடியாது. அதற்கு நீதிமன்றங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்பதோ தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து பேசுவதும் கூட ஒரு குற்றமாகத்தான் இங்கே கருதப்படுகிறது. நம்மளுடைய அடிப்படை கருத்து சுதந்திரத்தின் அடிப்படை தான் இந்த கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தனி மனித கருத்து சுதந்திரம் என்பது இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை விடவும் நீதிமன்றங்கள் நமக்கு அந்த அனுமதி கொடுத்துருக்கு. நம்ம கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக அதை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கருத்தை நம்ம பதிவு பண்ணுறோம். அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு இதுவரைக்கும் இருந்த முறைமையை மாற்றி இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துடைய கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைமை பாஜகவுடைய கைகளுக்கு சென்று விட்டது. இது ஒரு பெரிய ஆபத்தை இந்தியா முழுக்க நமக்கு உருவாக்கும். அதாவது நமது ஜனநாயக நாடு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா நாளை ஒரு சர்வாதிகார நாடாக மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. தேர்தல் முறையில் நமக்கான ஆளுகளை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சமீபமாக நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா
பாஜக மட்டுமே ஜெயித்து கொண்டே வருகிறது. இது பாஜக மேல மக்கள் அதிருப்தியில் இல்லைன்னு நீங்க பேசிடவே முடியாது. ஏன்னா உங்க ஊடக நண்பர்கள் நன்றாகவே தெரியும். இப்போ பீகார் எலெக்ஷன்ல அவங்க பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த வெற்றி என்பது ஒரு பெரும்பான்மை வெற்றி. இப்போ பீகார் மக்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்னு பார்த்தா பீகார்ல பெருந்திரளாக மக்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த பெருந்திரளாக மக்கள் போராட்டம் நடக்கிறத ஊடகம் முழுமையாக சுதந்திரமாக பதிவு செய்ய முடியுதா? இது நேஷனல் டிபேட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பிரைம் டைம் டிபேட்டா இல்லை. எப்படி இவ்வளோ மக்கள் பீகாரில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இங்கே இப்போ தமிழ்நாட்டிலாம் செய்தி ஊடகங்களில் சும்மா ஒரு துணுக்காக தான் காட்டிட்டு போகிறாங்க. இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி தான் இருக்குது, திமுக தான் இருக்குது. திமுகவுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய இடத்துல கூட ஊடகங்கள் ஏன் இதை பெரிதுபடுத்தலை? அப்போ எங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. இந்தியா என்பது ஜனநாயகத்தன்மையிலிருந்து படிப்படியாக விலகி ஒரு சர்வாதிகார தன்மையை நோக்கி நகர்கிறதா? இன்னும் வரும் காலகட்டத்தில் தேர்தல் என்பது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புகிறது. இதில் மிக முக்கியமாக எஸ்ஐஆர் நடவடிக்கை என்பது அவசரகத்தில் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இருக்கக்கூடிய பாதகங்கள் என்ன நம்ம பார்க்கணும். மிகப்பெரிய பாதகம் என்பது இதையும் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம்னு சொல்கிறவங்க கூட இந்த கருத்தில் வாய் திறக்கிறது இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட இந்தியர்களுடைய எண்ணிக்கை என்பது என்ன அப்படிங்கிறது தமிழக அரசுக்கே தெரியாது. தமிழக அரசு எந்த இடத்துலையும் வட இந்தியர்களோட வருகையை எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் தங்கியிருக்காங்க, எந்தெந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார்கள்ங்கிறதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இல்லை கணக்கெடுப்பு என்பது தமிழக அரசு இதுவரைக்கும் எங்கேயுமே எடுக்கலை, எங்கேயுமே மக்கள்கிட்ட அறிவிக்கலை. ஒரு தோராய கணக்காக சுமார் 1 கோடி பேர் தமிழகத்திற்குள் வேறு மாநிலங்கள்லேருந்து அண்டை மாநிலங்கள்லேருந்து வேலைக்கு வந்திருக்கிறாங்க. இதில் வட இந்தியர்களுடைய வருகை என்பது அதிகம். இப்போ இந்த 1 கோடி பேர் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் கொடுக்கலாம்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி காலகட்டத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். 2 வருஷம் ஒருவர் தமிழ்நாட்டில் தங்கியிருந்தால் அவருக்கான நிரந்தர இருப்பிடச் சான்றிதழை தமிழக அரசினால் ஒருத்தருக்கு கொடுக்க முடியும். ஒருத்தர் நிரந்தர இருப்பிடச் சான்றை வாங்கிட்டாரு அப்படின்னா அவரால் இங்கே ரேஷன் கார்டு வாங்க முடியும். இப்போ ரேஷன் கார்டும் கூட இப்போ நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் அங்கே சான்று இல்லைனாலும் அவர் வாங்கிக்க முடியும். அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதுவே தப்பு. முதல்ல ரேஷன் கார்டை நேஷனலைஸ் பண்ணும் பொழுதே இந்த மாநில உரிமை பேசக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. இதுவே நமக்கு எதிரானது. ரேஷன் கார்டை நேஷனலைஸ் பண்ண விட்டுருக்கக்கூடாது, விட்டுட்டோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 வருஷத்தில் வரக்கூடிய அத்தனை பேரும் வாக்காளர்களாக மாற முடியும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய உங்கள் வீட்டுக்கு ஒரு பூச்சி வேலைக்கு ஒரு வட இந்தியர் வந்திருக்கலாம், வேறு ஏதோ ஒரு ஹோட்டல் வேலைக்கு வந்திருக்கலாம். 2 வருஷம் அவர் இங்கே தங்கியிருக்காருன்னா பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆயிருப்பார். இப்போ அவர் நினச்சா அவர் இங்கே வாக்காளராக மாறலாம். அதுக்கான முழுமையான அதிகாரம் அவருக்கு இருக்குது. தமிழக அரசு அது வழங்கி வச்சிருக்கு. இப்போ இந்த சூழலில் தான் இந்த எஸ்ஐஆர் வருது. இப்போ நீங்கள் கேள்வி என்னென்னா, ஏங்க சரி அவங்க விருப்பப்பட்டு அது மாறுறாங்க, அதில் நம்ம எப்படி தலையிட முடியும்னா அது வேற. இப்போ விருப்பப்பட்டு அவங்க மாறுறாங்களா, அவங்களும் இதில் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் எஸ்ஐஆர் முறையில். இதையும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு இங்கே எடுத்துக்காட்டுக்கு ஒரு பீகாரி குடும்பம் இங்கே தங்கியிருக்காங்கன்னு இங்கே தமிழ்நாட்டில் தங்கியிருக்காங்க. ஒரு 2-3 வருஷம் இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்க சொந்த ஊருக்கு போய் வாக்கு போடுறாங்க. நல்லது கெட்டது அவங்க உறவினர் கல்யாணத்துக்கு போகிறது வரதெல்லாம் அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு போக்குவரத்தாக இருக்காங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் நடைமுறை பீகாரில் நடந்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க இங்கே தங்கலை, அதாவது பீகாரில் அந்த குடும்பம் தங்கவில்லை அப்படின்னு சொல்லி அங்கே அவர்களுக்கு வாக்குரிமை என்பது மறுக்கப்பட்டு விட்டது. இப்போ அந்த குடும்பத்துக்கு வாக்குரிமை பீகாரில் இருக்காது. இந்த ஃபார்ம் இந்த மாதிரி வாக்குரிமை எனக்கு அங்கே மறுக்கப்பட்டுச்சுங்கிற ஃபார்மை தமிழ்நாட்டில் காட்டலாம்னு சொல்லி எமிரேஷன் ஃபார்மில் பதிவு பண்ணியிருக்காங்க 13வது பாயிண்டில். அப்போ அதோடைய பொருள் என்ன? அந்த குடும்பம் இப்போ அந்த எமிரேஷன் ஃபார்மில் இங்கே பாருங்கள் பீகாரில் எங்களுக்கு வாக்குரிமை இருந்துச்சு, இப்போ அங்கே எனக்கு மறுக்கப்பட்டுச்சு, நாங்கள் இங்கே செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்களுக்கு இங்கே வாக்குரிமை என்பது கொடுக்கப்படும். இது அவர்களாக முன் நாங்கள் தமிழ்நாட்டில் தான் வாழ போகிறோம், தமிழ்நாட்டில் தான் வாக்கு செலுத்த போகிறோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க அதை செய்யட்டும். அதில் நம்ம விவாதிக்கப்படலை. ஆனால் இந்த எஸ்ஐஆர் திருத்தத்தின் மூலமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களும் வலுக்கட்டாயத்துக்குள் தள்ளப்படுகிறார்கள். இப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அப்போ என்னோட வாக்காளர் அங்கே வாக்கு போயிடுச்சு எனக்கு, அப்போ எனக்கு வாக்காளர் ஓட்டர் எனக்கு எங்கே இருக்கும்? இங்கே தான் இருக்கும். அதையும் கட்டாயம் பதிவு பண்ணணும்னு சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாரும் போய் பதிவு பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் கவனிங்க, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 1 கோடி பேரில் குறைந்தபட்சம் எத்தனை வாக்காளர்கள் வட இந்திய வாக்காளர்கள் உள்ளே வருவாங்கன்னு பாருங்கள். இந்த வட இந்திய வாக்காளர்கள் தமிழ்நாட்டுடைய எந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துவாங்க நீங்கள் நம்புறீங்க? என்ன திமுக வாக்கு செலுத்த போகிறாங்களா, அதிமுக வாக்கு செலுத்த போகிறாங்களா, நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்த போகிறாங்களா, டிவிகேக்கு வாக்கு செலுத்த போகிறாங்களா? எந்த கட்சி? எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. மாறாக அவர்கள்
ஒன்னா பாஜக இல்லைன்னா காங்கிரஸ்ங்கிற தேசிய கட்சிகளுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. அப்ப இத்தனை ஆண்டு காலம் மாநில சுயாட்சி பேசி வந்த மாநிலம்ங்கிறது தமிழ்நாடு, மொழி உரிமை பேசி வந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முதன்மையாக நின்று நடத்தி மாநில மொழிகளுக்கு உரிமை வேண்டும்ங்கிறதுக்கு முன்னுதாரணமாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்த வரலாறு என்ன ஆகும், நமக்கு என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட மொழி உரிமை என்ன ஆகும் முதல்ல? இப்போ இந்த 1 கோடி பேர்ல குறைந்தபட்சம் 60 லட்சம் பேர் தமிழ்நாட்டுடைய வாக்காளராக மாறிவிட்டார்கள் என்றால், அந்த 60 லட்சம் பேர் ஒன்னா கூடி ஒரு இடத்துல எங்களுக்கு ஹிந்தி பள்ளிக்கூடங்கள் வேணும், அரசு ஹிந்தி பள்ளிக்கூடங்கள் வேணும்னு சொல்லும் பொழுது உங்களுடைய இருமொழி கொள்கை என்ன ஆகும்? இந்த கேள்விகள் இருக்குது. அப்ப வட இந்தியர் வாக்காளர்களை வலுக்கட்டாயமாக தமிழ்நாட்டு தேர்தலுக்குள் அதுவும் அவசர கதியில் சேர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் சதி திட்டம் தான் இந்த SIR. இந்த கருத்தை நானும் பார்க்கிறேன், எந்த அரசியல் கட்சியும் பேச மாட்டேங்குது, கடந்து போறீங்க. ஏன் அப்படின்னா, எங்க இதை பேசிட்டா அப்படி வரக்கூடிய பீகாரிகள் வாக்கு நமக்கு வராம போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வுல இந்த தேர்தலில் பங்கு பெறக்கூடிய கட்சிகள் யாருமே இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, SIR-ஐ நாங்கள் எதிர்க்கிறோம், ஆமா எதிர்க்கிறோம், ஆனா மறுபக்கம் SIR ஃபார்மை வேகமா ஃபில் பண்ணுங்கிறாங்க. இது என்ன மாதிரியான எதிர்ப்பு? ஒரு செயல் திட்டம் வருது, அந்த செயல் திட்டத்தினால தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து இருக்கு, தமிழர்களுடைய உரிமை பறிபோகுது, வாக்காளர்களாக நம்ம தமிழர்கள் இருப்போமா இருக்க மாட்டோம். இது வட இந்தியர்கள் வருவது மட்டும் கிடையாது, இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலையுமே வேலை வாய்ப்புக்காக வெளி மாநிலங்களுக்கு போயிருக்கவங்க திரும்ப இங்கே வந்து வாக்கு போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி, அந்த தேர்தல் அதிகாரி வீட்டுக்கு வர்ற நேரம் நம்ம இல்லைன்னா அது 3 முறை வருவாங்களாம். அது 3 முறை வந்துட்டாங்களா இல்லையான்னு நம்ம உறுதி செய்யணுமா? எப்படி உறுதி செய்ய முடியும்? அவர் நான் 3 முறை வந்த வீடு லாக்குடு, ஹவுஸ் லாக்குடுன்னு சொல்லிட்டா உங்களுக்கு வாக்குரிமை இல்லை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ தஞ்சாவூர்காரங்க, நீங்கள் தஞ்சாவூரில் உங்களுக்கு வாக்குரிமை இருக்குது. இப்போ நீங்கள் சென்னைக்கு வேலை வாய்ப்புக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் ஏதோ தனியாக வந்திருக்கீங்க, அவங்க அப்பா அம்மாலாம் அவங்க கூட வந்து தங்கியிருக்கிறாங்க, இல்லை சென்னையிலே நீங்கள் செட்டிலும் ஆயிருக்கீங்க, ஆனால் வாக்கு போகிறதுக்கு உங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு சொந்த ஊரில் வீடு இருக்குது, நிலம் இருக்குது, தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, நீங்கள் அந்த ஊருக்கு போயிட்டு வாக்கு போட்டு வந்துட்டு இருக்கீங்க. இனி இதை பண்ண முடியாது, இதை இனி பண்ண முடியாது. இது எந்த அளவுக்கு அரசியல் டெமோகிராஃபியை மாற்றுன்னு பாருங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க அங்கே வாக்கு போட்டுக்கோங்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் ஊர் நல்லா இருக்குன்னு நினச்சி வாக்கு போட்டுட்டு இருப்பீங்க, ஒவ்வொரு முறையும் போய் செலுத்திக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த 3 முறை நீங்கள் அங்கே இல்லை அப்படின்னா அவங்க அதிகாரிகள் வந்து கதவை தட்டி பார்க்கும்போது நீங்கள் இல்லை, அவங்க கதவை தட்டி பார்த்துட்டு தான் அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரி, உங்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டுருச்சு, எந்த அதிகாரி உங்கள் வீட்டை கதவை தட்டினாரு? அவர் வந்து தட்டவே இல்லை, உங்ககிட்ட கேட்கவே இல்லை. இப்போ அந்த அதிகாரிக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. ஏங்க, இன்னைக்கே பணிச்சுமை காரணமாக ஒரு 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 பெண் அதிகாரி, அரசு ஊழியர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, ஒருத்தங்க தற்கொலைக்கு முயன்று இருக்கிறாங்க. இப்போ திரும்ப அரசாங்கம் என்ன சொல்லுது, 35,000 ரூபா கொடுக்குறோம், தேர்தல் பணிகளுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன? இதில் ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கா? நாங்கள் எதிர்க்கிறோம்ங்கிறாங்க. தமிழக அரசு ஊழியர்களை தேர்தல் பணிக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்னு ஒரு சட்ட தீர்மானத்தை கொண்டு வர, சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு தமிழக முதல்வரை எது தடுக்கிறது? எது தடுக்குது? இந்த கேள்வி இருக்குல்ல. இல்லை மறைமுக கூட்டணியில் இருக்கீங்களா? சந்தேகமா இருக்கு. அமைச்சர் சேகர்பாபு வந்து ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு, நீங்க ஒரு உண்மையான ஊடகம் அதை வெளியிட்டு விட்டார்கள். பிரஸ் மீட்ல பேசிட்டு இருக்காரு, யாரையோ திட்டி பேசிட்டு இருக்காரு, பாஜகவை திட்டி பேசிட்டு இருக்காரு. ஒரு ஃபோன் கால் வருது, உன திட்டி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார். என்ன ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்கீங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. எதிர்ப்புன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எங்களுடைய தேர்தல் இதை வந்து நாங்களாம் எல்லாரும் போய் பதிவு பண்ணுங்க, மக்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சு கொடுத்துருக்கோம்னா என்ன உதவி செய்றீங்க? இதை நீங்கள் உதவி செய்கிறது மூலம் யாருக்கு நன்மை நடக்க போகுது? இது தமிழர்களுடைய எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய செயல் திட்டம். இது சில மாதங்களில் நம்ம உரிமையை பறிக்குது, அவசர கதியில் நம்ம உரிமையை பறிக்கிறார்கள். இதற்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழகமும் தமிழக அரசும் எதிர்நிலைப்பாடு எடுக்கணுமே ஒழிய அதை ஆதரித்து கொண்டு மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்க கூடாது. இது துன்புறுத்தல் இல்லையா? இப்போ இன்னொன்று கவனிங்க, சரியா போன ஜனவரி மாதம் தான் 6ஆம் தேதி தான், போன ஜனவரி 6ஆம் தேதி தான் தமிழகத்துடைய தேர்தல் பட்டியல் என்பது முழுமையாக அறிவிக்கப்பட்டது, சீர்திருத்தம் செய்யப்பட்டது. இறந்த வாக்காளர்கள் இவங்கெல்லாம் நீக்கிட்டு போன ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அதுக்குள்ள முறைகேடு நடந்துச்சா? அப்போ போன ஜனவரி மாதம் வெளியிட்டது எந்த அமைப்பு? இதே தேர்தல் ஆணையம் தானே. ஏங்க எனக்கு கேட்கல, தேர்தல் பட்டியலில் முறைகேடு இருக்குன்னா அதுக்கு பொறுப்பு யாருங்க? அதுக்கு பொறுப்பு யாரு? நீங்களும் நானுமா?
உங்கள் பேர் இருக்கிறதோ இல்லை உங்களை மாதிரி 10 பேர் இருக்கிறதோ இல்லை லார்ட் தேனோஸ் பேர் இருக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் அழகி வந்து 10 முறை இங்கே வாக்கு செலுத்தின மாதிரி பதிவாயிருக்கிறதோ என்னோட பிரச்சனையா? அது தேர்தல் ஆணையத்தோட முறைகேடு இல்லையா? யார் அதுக்கு பொறுப்பேற்கணும்? தேர்தல் ஆணையத்தில் எடுக்கப்பட்ட பட்டியலில் நிறைய முறைகேடுகள் இருக்கு. அதற்கு மக்களா பொறுப்பேற்க முடியும்? மக்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த முறைகேடான பட்டியலை வெளியிட்ட தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? அப்புறம் இங்க நடக்கிறது அரசாங்கமா இல்ல சர்வாதிகாரமா? இப்ப சரி, இந்த எமிரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து எல்லாரும் பதிவு பண்ணுங்க, உங்களுக்கு வாக்கு கிடைச்சிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்களும் வேக வேகமா அவசர அவசரமா போய் பதிவு பண்றீங்க. அவங்க நீங்க இங்க இருக்கிறதுக்கான சான்றிதழ் கேட்கறாங்க. 100 சான்று கேட்கறாங்க. என்னன்னா, போன முறை வாக்கு செலுத்தினதுக்கு சான்று. அது போன முறை நீங்க வாக்கு செலுத்தினதுக்கு என்ன சான்று சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்க. எனக்கு உண்மையிலே தெரியல என்ன சான்று இது. இந்த மைய வைப்பாங்க, அது எத்தனை நாளைக்கு இருக்கு? எத்தனை நாளைக்கு இருக்கு அந்த மைய? போன முறை வாக்கு செலுத்தி எந்த பூத்துல நீங்க போய் வாக்கு செலுத்தினீங்க? சரி, போன முறை நீங்க வாக்கு செலுத்தல, அதனால இந்த முறை உங்களுக்கு வாக்கு கிடையாதா? என்னங்க நடந்துட்டு இருக்கு இந்தியால? என்ன கேட்கறாங்க? அடுத்து பிறப்பு சான்றிதழ். அந்த பிறப்பு சான்றிதழ்ல பேர் இருக்கணும். இப்பதான் சமீபமா, அதாவது ஒரு 2000ஆம் ஆண்டுக்கு பின்னாடி தான் பிறப்பு சான்றிதழ்ல பேர் போட்டு வழங்கக்கூடிய முறைமை கடைபிடிக்கப்படுது. அதற்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு அவங்களுக்கெல்லாம் பிறப்பு சான்றிதழே இருந்தாலும் பிறப்பு சான்றிதழில் அவர்கள் பெயர் இருக்காது. ஏன்னா பிறக்கும் போதே யாராவது பேர் வச்சுட்டா பிறப்பாங்க? இப்போ நீங்கள் பிறக்கலாம், அடுத்த திமுக தலைவர், அடுத்த திமுக இளைஞரணி செயலாளர்னு இப்போ வேணா பிறக்கும் போதே பேர் வச்சுக்கலாம். ஆனால் அது நடைமுறை அல்ல. அப்போ பிறக்கும் போதே பேர் வைக்கிற நடைமுறை இல்லை நம்மக்கிட்ட. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் பிறப்பு சான்றிதழ் கட்டாயம், அதில் உங்களோட பேர் கரெக்டாக இருக்கணும். ஆதாரில் இருக்கிற பேர் அப்படியே அதில் இருக்கணும்னு நான் கேட்கறது என்ன நோக்கம்? சரி, இல்லை என்ன பண்ணுவீங்க? அந்த மனிதன் இல்லையா? அப்படி இருந்துச்சா சரி செய்யணும் தானே சொல்ல முடியும். அதை விட்டுவிட்டு அப்படி இல்லைன்னா பேர் மாறிடுச்சுன்னா அது சேர்க்க முடியாதான். இதில் என்ன மாதிரியான நடைமுறை? அப்போ அவங்க நோக்கம் என்ன? வட இந்தியர்கள் எல்லாத்தையும் இங்கே தமிழ்நாட்டுடைய வாக்காளர்களாக மாற்றிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை எவ்வளோ தள்ளி விடணுமோ அவ்வளோ தள்ளி விட்டுறலாம் அவசர கதியில் செய்யும்போது. இன்னும் சில ஊர்களுக்கு நம்ம போக முடியாது, சில கிராமங்களுக்கு நம்ம போக முடியாது. இப்போ இருக்க நிலைமையிலையும் இருக்குது. அப்படி பழங்குடி மக்களை போய் சந்திக்கிறது இது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் நிறையா பேர் கல்வி அறிவில் முன்னேறாமல் இருக்கிறாங்க. கல்வி அறிவில் முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்திலே இதான் நிலைமை. இவர்கள் இது இந்தியா முழுக்க செய்ய போகிறாங்க, அடுத்து 12 மாநிலங்களுக்கு செய்ய போகிறாங்கிறாங்க. இதை தமிழ்நாடு தான் எதிர்க்க வேண்டும். இது நமக்கு மட்டும் வரக்கூடிய பிரச்சனை கிடையாது, இது எல்லா மாநிலங்களுக்கும் பிரச்சனை தான். எல்லா மாநில உரிமைக்கும் இது பிரச்சனை தான். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு நம்ம கடந்து போயிட முடியாது. இது இந்தியாவுடைய ஜனநாயகத்தன்மையே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு முறை. இப்போ நான் கேட்குறேங்க, தேர்தல் அதிகாரி வந்து கேட்குறாரு, நீங்கள் இங்கே இருக்கீங்களா இல்லையான்னு கேட்குறாரு. இப்போ இந்த வாக்கில் இது இப்போ சப்போஸ் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா இப்போ நான் யார்? இப்போ அவங்க கேட்குற விஷயங்கள் என்னால் கொடுக்க முடியலனா, என்கிட்ட முன்னாடியே ஓட்டர் ஐடி இருக்குது, இப்போ என்னால் அதை கொடுக்க முடியல, இப்போ நான் யார்? இப்போ இந்த ஃபார்மை நான் ஃபில் பண்ணி கொடுக்கல, இப்போ நான் யார்? அந்நிய நாட்டு அதிபதியா? இல்லை கேட்குறேன், எனக்கு புரியல. அப்போ நான் யார்? அப்போ எனக்கு வாக்கு இல்லைன்றீங்களா? என்னுடைய வாக்கு மறுக்கப்பட்டுருமா? உங்களுடைய தப்புக்கு நீங்கள் எப்படி மக்களை தண்டிக்கலாம்? யாருடைய மிஸ்டேக்? தேர்தல் ஆணையத்தில் முறைகேடு நடந்திருக்கு, தேர்தல் பட்டியலில் முறைகேடு இருக்குன்னா யார் பொறுப்பு? அப்போ இதை வந்து நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது ஒருமித்தமாக எதிர்க்கணும். ஆனால் இது உண்மையாகவே ஒருமித்தமாக தமிழக அரசோ தமிழக எதிர்கட்சிகளோ பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளோ எதிர்க்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. மாறாக நமது வாக்கை பாதுகாத்துக் கொள்வோம், நமது கட்சிக்காரர் வாக்கை பாதுகாத்துக் கொள்வோம். தமிழ்நாட்டுடைய வாழ்க்கை எவ்வாறு போனால் என்ன, தமிழக மக்களுடைய வாழ்க்கை என்ன வேணா பரவாயில்ல, ஆனால் எங்களுடைய வாக்குகளை நான் பாதுகாத்துக்கணும்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்க போய் பதிவு பண்ணிருங்க. நம்ம கட்சிக்காரங்களை எப்படியாவது கொண்டு போய் உதவி செஞ்சிருக்காங்க, முகாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை ஏற்கக்கூடாது. நம்ம இதை நாம் ஏற்றோம் அப்படின்னா நான் சொன்னது போல வட இந்தியர்களுடைய அதிகாரம் இல்லை வட இந்தியர்களோட வாக்குகள் என்பது பெருவாரியாக இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுரும். ஒன்ஸ் அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய உரிமை என்பது முழுமையாக பறிக்கப்படும். அப்போ நம்ம தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் சில கோரிக்கைகளையும் இதனோட நான் வந்து பதிவு செய்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறம் கேள்வி பதில்களையும் நாங்கள் வந்து இது கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட கேளுங்க. அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா
தமிழக அரசு எடுக்க வேண்டிய முடிவாக நாங்கள் பரிந்துரைப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும், தமிழக முதல்வர் நிறைவேற்ற வேண்டும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் பணிகளுக்கு தமிழக அரசு ஊழியர்களை நாங்கள் வற்புறுத்த மாட்டோம், நாங்கள் பங்கு பெற செய்ய மாட்டோம்ங்கிற அரசு முடிவாக தீர்மானமாக தமிழக அரசு எடுக்க வேண்டும். இவ்வாறு எடுத்தால் மட்டும்தான் அது நீங்கள் உண்மையாக எதிர்க்கிறீர்கள் என்று பொருள். எஸ்ஐஆர் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று பேசிக்கொண்டு இந்த தீர்மானத்தை இன்னைக்கு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் நீங்கள் வச்சிருக்கீங்க, உங்களால் அது எடுக்க முடியும், நீங்கள் அதை எடுங்க, அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துங்க. தமிழக அரசு ஊழியர்களை நாங்கள் இந்த தேர்தல் பணிக்காக, இந்த எஸ்ஐஆர் பணிக்கு, தேர்தல் பணிகளை எஸ்ஐஆர் பணிக்காக நாங்கள் வற்புறுத்த மாட்டோம், அவர்களை பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தீர்மானத்தை தமிழக அரசு உடனடியாக எடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான எதிர்ப்பு. அடுத்து, தமிழக மக்களுக்கு ஒருமித்த குரலாக எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு இது எனது உரிமை பறிக்கப்படுகிறது, எனது வாழ்வியல் என்பது அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறோமோ, அதை விட 100 மடங்கு நம்மளுடைய உரிமையும் வாழ்வியலையும் பறிக்கக்கூடிய, எதிர்காலத்தையும் நம் நிலத்தையும் தாய் நிலத்தையும் பறிக்கக்கூடிய ஒரு அரசியல் நடக்குது. ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒத்துழையாமை எப்படி காந்திய வழியில் காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் ஆட்சி கொடுத்தாரோ, அதே போல நமக்கான சுதந்திரத்தை இங்கே நிலையாற்ற வேண்டும் என்றால் அந்த ஒத்துழையாமையை நாம் கையில் எடுக்க வேண்டும். எமிரேஷன் ஃபார்மை எங்களால் ஃபில் பண்ண முடியாது, நாங்கள் இதுக்கு கம்பேல் ஆக மாட்டோம், உங்கள் தப்பு எங்கள் மேலே திணிக்காதீங்க, உங்கள் தப்பு எங்கள் மேலே திணிக்காதீங்க தான் சொல்லணும். இந்த எமிரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துக்கிறீங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்திற்கு நீங்கள் அடிபணிகிறீர்கள் என்று பொருள். இது உங்களோட தேர்தல் உரிமையையும் உங்களுடைய உரிமையும் உங்களுடைய எல்லாத்தையுமே அழிச்சிடும். இந்த ஒத்துழையாமையை நாம் கையில் எடுத்து தான் தீர வேண்டும். ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, 6.5 கோடி வாக்காளர்கள் இது வரைக்கும் பதிவாயிருக்கக்கூடிய தமிழகத்தில் இந்த எஸ்ஐஆர் முறைமையில் தமிழக மக்கள் பங்கு பெறவில்லை என்றால் 2 கோடி வாக்கோ இல்லை 3 கோடி வாக்கு தான் பதிவாகுது அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் என்பது தூக்கி எறியப்படும், தூக்கி வீசப்படும். மக்கள் ஒருமித்த இடத்துல நிற்கணும். எந்த அரசியல் கட்சியும் உங்களுக்கு துணை நிற்காது. நான் மக்களுடைய பிரதிநிதியாக தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், மக்களுக்காக தான் பேசுகிறேன். மக்கள் நாளைக்கு ஒரு பெரிய பாதிப்பை சந்திக்க கூடாதுங்கிறதுக்காக தான் பேசுறேன். இதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு முடிவோடு தான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். யாராவது இதை பேசி ஆகணும். இதை பேசுவதால் எங்களது குரல்கள் நறுக்கப்படும், நசுக்கப்படும். இதுல மாற்றுக்கருத்துல ஏன்னா இந்தியா ஒரு சுதந்திர நாடாக இல்லை. தனி மனித கருத்து சுதந்திரத்துக்கு இந்தியாவில் இடம் இல்லை. இது ஒரு சர்வாதிகார தன்மையில போய்கிட்டு இருக்கு. இதை எதிர்த்து குரல் கொடுத்து தான் தீர வேண்டும். அதனாலதான் மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்றேன். நீங்கள் இந்த நடைமுறைக்கு உடன்பட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்காலத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. இந்த நடைமுறைக்கு எதிராக தமிழக மக்கள் ஒன்று கூட வேண்டும், ஒருமித்தமாக முடிவெடுக்க வேண்டும். உங்களுக்கு சந்தேகம்னா எவ்வளவு கேள்விகள் வேணாலும் கேளுங்க, அரசாங்கத்தின் மீது அத்தனை கேள்விகள் கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி, பீகார்ல நடக்கிற எலெக்ஷனை பத்தி தமிழ்நாட்டுடைய எமிரேஷன் ஃபார்ம்ல ஏன் பதிவு வரணும்? 13வது பாயிண்ட்ல ஏன் எலெக்ஷன் கமிஷன் அதை அறிவிச்சிருக்கு? இதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியுமா? அப்ப வட இந்திய வாக்காளர்களை கொண்டு வருவதுதானே இவரோட தலையாய நோக்கமா இருக்கு. வட இந்திய வாக்காளர்கள் இங்க வருவது தமிழக மக்களுக்கு சரியா? திருப்பூர்ல என்ன கொடுமைகள் நடந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்துட்டு தான் இருக்கீங்க. வட இந்தியர்களால் நடக்கக்கூடிய பிரச்சனை காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியுதா? தமிழக காவல்துறைக்கு எவ்வளவு பிரச்சனை நடக்கு தெரியுமா? தமிழக காவல்துறை அதிகாரிகளே அடிச்சிருக்காங்க வட இந்தியர்கள். என்ன பண்ண முடியுது உங்களால? 1 கோடி வட இந்தியர்கள் இங்க வந்து குடியாகி விட்டார்கள், வாக்குரிமை பெற்று விட்டார்கள் என்றால் அவர்களில் 1 கோடி பேர் ஒன்னா நிற்பான். ஆனா தமிழர்கள் இங்கே சாதியாக நிற்போம், மதமாக நிற்போம், கருத்தியலாக நிற்போம், திராவிடம்பா ஒருத்தன் தமிழம்பா ஏதோ பிரிஞ்சு நிற்போம். ஆனா அவர்கள் அத்தனை பேரும் வடவர்களாக ஒன்றாக நிற்பார்கள். எங்க போய் நிக்க நமக்கு முழுமையா அழிஞ்சிரும். அதனால ஒத்துழையாமை காந்தி கையில் எடுத்து அதே ஒத்துழையாமையை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கையில் எடுக்க வேண்டும். இந்த எதேச்சி அதிகார போக்கு பிஜேபி ரொம்ப வேகமா நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிராக தனி மனிதனாக யாராலும் என்னால முடியாது, உங்கள் ஒவ்வொருத்தரும் தனியாக முடியாது. ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக ஒருமித்த குரல் முடியாது அப்படின்னா முடியாதுதான். நோ மீன்ஸ் நோ இப்படிங்கிற ஒரு இடத்துல நில்லுங்க. இரண்டாவது, மக்களாட்சியுடைய உண்மையான தன்மையை நிலைநாட்ட வேண்டும் என்றால் இவிஎம் மிஷின்களை தவிர்த்து பழைய வாக்குச்சீட்டு முறைகளை நாம் கொண்டு வர வேண்டும். இவிஎம் மிஷினுக்கு நீங்க 1000 சப்பக்கட்டு கட்டினாலும் அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் என்பது ஒரு புரோகிராமின் அடிப்படையில் மட்டுமே இயங்கக்கூடிய தன்மை கொண்டது. அந்த புரோகிராமை உங்களாலையும் என்னாலையும் கண்ணால பார்க்க முடியாது. அந்த புரோகிராமுடைய உள்ளடி வேலைகள் பலவை செய்ய முடியும். அந்த புரோகிராம் பதிவு செய்யும் போது கரெக்டாக காமிச்சிட்டு டிஸ்பிளேல வேற மாற்றி காட்டணும்னு உள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் சாத்தியப்படும். ஒரு 500 டெஸ்டிங்க்கு கரெக்டாக ரிப்போர்ட்டை காட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த 500 டெஸ்டிங்க்கு மேலே ரிப்போர்ட்டை மாற்ற முடியும். இது எல்லா ப்ரோக்ராம் பண்ண அத்தனை நபர்களுக்கு தெரியும். தமிழகத்தில் இல்லாத ஐடி ஊழியர்கள் கிடையாது, ப்ரோக்ராமர்ஸ் கிடையாது. உங்கள் அத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும். ஆனால் பயப்படுறீங்க. தேர்தல் ஆணையம் இவிஎம்ஐ புறந்தள்ள வேண்டும், தமிழக மக்கள் இவிஎம்க்கு எதிராக நிற்க வேண்டும். உங்களுடைய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்றால் வாக்குச்சீட்டு, நீங்கள் சொல்லுவீங்க வாக்குச்சீட்டு இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனையானனால தான் இவிஎம் கொண்டு வந்தாங்க.
அது பொட்டியவே மாற்றிடுறாங்க. அன்றைக்கி பொட்டியை மாற்றுறாங்க, ஏன்னா அன்றைக்கி சிசிடிவி இல்லை நமக்கு. இன்றைக்கி சிசிடிவியை லைவ் ஃபுட்டேஜில் போட முடியும், 24/7 லைவ் நாங்கள் காட்ட முடியும். மக்கள்கிட்ட காமிச்சிட்டு போயிருங்க, லைவ் கொண்டு போட்டு விட்ருங்க. வாக்கு போட லைவ் கொண்டு போடுங்க. லைவ் கொண்டு போட்டால் மக்களுடைய உளவியல் மாறும். சரி, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, அந்த லைவை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லைவ் ஆக்குங்க, பண்ணலாம்ல. இப்போ இந்த தேர்தல் ஆணையம் சொல்லுது 1000 முறைகேடுகள் நடக்குது தேர்தல் ஆணையத்துக்குள்ள. தேர்தலில் நிறைய ஏமாற்று வேலைகளை திமுக செய்கிறது, ஆளுங்கட்சிகள் செய்கிறது, பாஜகவுக்கு எதிராக மாபெரும் சதி நடக்கிறது, அமெரிக்கா உளவுத்துறை செய்கிறது, எல்லாம் சொல்றீங்க. இதே தேர்தல் ஆணையம் இதே பாஜக அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ், அதாவது தேர்தல் நடக்கக்கூடிய இடத்துடைய பூத்துடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸை எந்த அமைப்புக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே ஓட்டு ஏமாற்றப்பட்டிருக்கு, அங்கே ஏமாற்றிட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை பூத்தை ஹைஜாக் பண்ணிட்டாங்க, இதுக்கு சிசிடிவி தான் ஒரு பிரதான ஆதாரமாக இருக்க முடியும். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் முடிவெடுக்குது. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு யார் பயப்படுவா? கேள்வி. இப்போ நம்ம தமிழக காவல்துறை சிசிடிவி போடுது, யாரை கண்காணிக்கிறதுக்கு சிசிடிவி போடுது? மக்களை கண்காணிக்கிற. என்ன நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிசிடிவி வைக்கிறீங்க, திருட்டு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிசிடிவி வைக்கிறீங்க. திருடர்களுக்கு தான் சிசிடிவி கண்டு பயம் இருக்கும், அச்சம் இருக்கும். சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட மாட்டேன்னு தேர்தல் ஆணையம் சொல்வதற்கான காரணம் என்ன? ஏன் வெளியிடக்கூடாது? தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்போ இவிஎம்முக்கு எதிராக தமிழர்கள் சிந்திக்க வேண்டும். இவிஎம்ஐ நாங்கள் ஏற்க மாட்டோம். பழைய வாக்குச்சீட்டு முறையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலயமாக லைவ் கவுண்டிங் இல்லைன்னா லைவ் கவுண்டிங் எடுத்துவிட்டு அதை தேர்தலுக்கு அப்புறம் அது வெளியிடக்கூடிய தன்மை, இந்த அடிப்படையில் தேர்தலுடைய வழிமுறைகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும். அதுதான் நமக்கான உண்மையான ஜனநாயகத்தை காக்கிறதுக்கான ஒரு வழியாக அமையும். அதையும் நாங்கள் ஒரு கருத்தாக வைக்கிறோம். அடுத்து, தமிழக அரசு இன்னும் காலம் தாழ்த்தாமல் இன்னர் லைன் பர்மிட் என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு நுழைவு சீட்டை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள், நார்த் வெஸ்ட், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலங்களில் இது நடைமுறையில் இருக்கக்கூடிய செயல் திட்டம் தான். இது என்னன்னா, வடவர்களுடைய எண்ணிக்கை ஒரு நாளுக்கு நாள் அதிகரிக்குது. யார் வரா என்ன வரான்னு தெரியல. நீங்களே சொல்கிறீங்க, கஞ்சா மற்றும் மற்ற போதைப் பொருட்கள்லாம் இங்கே விற்பனை ஆகுது, அங்கே வடக்கிலிருந்து கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்கன்னு காவல்துறை பல முறையை கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பல எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் ஆகிருக்கு. வட இந்தியாவிலேருந்து திருட்டு கேஸஸ் ஃபைல் ஆகிருக்கு. பெண்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. இது எல்லாமே கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. முறை கேட்குறா, அங்கே குற்றம் செய்து குற்றத்தை செஞ்சுட்டு இங்கே வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய வழக்குகள்லேருந்து தப்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் நம்ம இங்கே நடைமுறையில் சந்திக்கிறோம். இதெல்லாம் தடுக்கிறதுக்கான ஒரே வழி இன்னர் லைன் பர்மிட் தான். இன்னர் லைன் பர்மிட்னா வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு வட இந்தியரும் இங்கே நான் வேலைக்கு வரேன், எந்த இடத்துல வேலை செய்ய போகிறேன், எந்த அட்ரஸ்லேருந்து வரேன், எனக்கு என் மேலே எந்த வித குற்றவியல் வழக்கும் கிடையாது, என் மேலே எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட்டை அவங்க பகுதியிலிருந்து, அவங்க எந்த ஆதார் கார்டு எந்த ரெசிடென்ட்லேருந்து இருக்காங்களோ அங்கேருந்து ஒரு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டோட தமிழக அரசிடம் பதிவு செய்து விட்டு, நான் இத்தனை மாதங்கள் இங்கே வேலை செய்யலான்ட்டு இருக்கேன், இந்த இடத்துல வேலை செய்யலான்ட்டு இருக்கேன், இந்த இடத்துல தான் தங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சீரியல் நம்பரை தமிழக காவல்துறையோ இல்லை தமிழக அரசோ கொடுக்கும். அதன் அடிப்படையில் அவங்க இங்கே வேலை செய்யலாம். இதுதான் இன்னர் லைன் பர்மிட் முறை. இதன் மூலமாக தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு என்பது 100% உறுதியாக்கப்படும். இங்கே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இதை நமக்கு மட்டும் இல்லை, இங்கே வட இந்திய சாமானிய ஊழியர்களுக்குமே பிரச்சனை. சில பொய் கேஸுகள் கூட அவங்க மேலே போடப்படுறதா சில பேர் குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே அதிகாரம் இல்லை, அவங்களுக்கு இங்கே எந்த பிரச்சனைலாம், அவங்க வேலை செய்ய வந்தவங்க மேலாம் பொய்யா வழக்கு போட்டுறாங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொல்கிறா? பாஜக சொல்லுது, நான் சொல்லலை, பாஜக சொல்லுது. பீகாரிலிருந்து வந்தவர்கள் அடித்து விட்டார்கள். இப்போ பீகார்லேருந்து யார் யார் வந்தாங்கன்னு நமக்கு தெரியாத போது நீங்கள் என்ன சொல்லி இது பண்ணுவீங்க? தமிழக அரசு தரப்புலேருந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் அறிக்கை கொடுக்குறாரு. என்ன அறிக்கை கொடுக்குறாரு? பீகாரிலிருந்து வந்த யாரையும் இங்கே யாரும் துன்புறுத்தவில்லை, அது முழுமையான வதந்திங்கிறார். அதை ஏற்றுக்கொண்டார்களா? அது இவர் சொல்கிறதை ஏற்காம அங்கேருந்து அதிகாரிகளை அனுப்பி இங்கே ஆய்வு செய்ய வைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அவமானம் நமக்கு. அப்போ இதெல்லாம் எதனால் இப்போ நடக்குது? இங்கே யார் வரா யார் போகிறான்னு நமக்கு தெரியல. அப்போ இந்த முறைமையை நடைமுறைப்படுத்தி விட்டால் யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்பதை தமிழக அரசால் கண்காணிக்க முடியும். அந்த ஒரு வட இந்தியர் வராரு, அவர் நீங்கள் யாருப்பா, என்னப்பா, உன்னோட இன்னர் லைன் பர்மிட்டை காட்டுப்பான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அவரோட பர்மிட் மீறி இருந்தால், தம்பி நீ உன் டைம் முடிஞ்சிச்சு, நீங்கள் மாநிலத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி நீங்களே அனுப்பி வச்சிடலாம். இல்லைனா ரெனியூவல் பண்ண சொல்லலாம். உன்னோட வேலை இன்னும் முடியல, போய் ரெனியூவல் பண்ணிங்கன்னா ரெனியூவல் ஆஃபீஸில் போய் அவங்க ரெனியூவல் பண்ணிக்கிட்டோம், பிரச்சனை முடிஞ்சுது. ஒருத்தன் அந்த சீட் இல்லாமல் இருக்கானா, அவன் முறைகேடாக தமிழக உள்ள நுழைஞ்சிருக்கான்னு அர்த்தம். என்ன நோக்கத்துக்காக வந்திருக்க விசாரிக்கலாம், ஒரு காவல்துறை விசாரிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஒருத்தன் கஞ்சா விற்கிறக்கே வந்திருக்கான்னு வைங்க, நீங்கள் காவல்துறை கிட்ட அவன் என்ன சொல்லுவான்? கட்டிட தொழிலுக்கு வந்திருக்கேன்பா, பெயிண்ட் அடிக்க வந்தேன்பா, அதானே சொல்லுவான். கஞ்சா விற்க வந்தானே சொல்லுவான். இப்போ கட்டட தொழிலுக்கும் பெயிண்ட் அடிக்க வரும்போது இன்னர் லைன் பர்மிட் இருக்குங்கிற பட்சத்தில் காவல்துறையால் ஈஸியாக ஒருத்தரை பின் பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ இன்னர் லைன் பர்மிட் என்பது தமிழகத்துடைய பாதுகாப்புக்கு மிக 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 அவசியமான ஒரு முறை.
இந்த முறையை காலம் தாழ்த்தாமல் தமிழக அரசு செய்ய வேண்டும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, ஒன்ஸ் இன்னர் லைன் பர்மிட் ஒருத்தருக்கு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா அவர் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்ங்கிறத வாங்க முடியாது. ஏன்னா வேலைக்காக தான் உள்ள வந்திருக்காரு, அவர் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்க முடியாது. இது வடக்கில் இருக்கக்கூடிய சில நாசகர சக்திகளை தமிழக மக்களை பாதுகாக்க இருக்க ஒரே வழிமுறை இதுதான். இன்னர் லைன் பர்மிட்டுடைய தேவையை தமிழ் தேசியவாதியாக இருக்கக்கூடிய நான் மக்களிடம் சொல்கிறேன். மக்கள் தான் இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். திமுக அரசு உண்மையாகவே தமிழகத்தையும் தமிழக மக்களையும் காக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு துளியளவும் இருந்தது என்றால் இன்னர் லைன் பர்மிட்டை தள்ளி போடாதீங்க, தயவு செஞ்சு நடைமுறைப்படுத்துங்க. கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம், தமிழக மக்களின் சார்பாக கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் நான் சொன்னது போல, முன்னாடி சொன்னது போல, 2 நாள் வந்தாலே, 2 வருடங்கள் தமிழகத்தில் தங்கினாலே அவர்கள் தமிழர்களாக கருதப்படுவார்கள், தமிழ்நாட்டு குடிமக்களாக கருதப்படுவார்கள் என்ற தமிழக அரசுடைய நிலைப்பாட்டை மாற்றி அந்த 2 வருடங்கள் இல்லாமல் அது வேற ஒரு பட்டியலுக்கு கொண்டு வர 5 வருடமோ இல்லை 6 வருடமோ அவர் முறையான இருப்பிடச் சான்று பெறுவதற்கு அவர் இங்கே சொத்தோ பத்தோ வாங்கியிருந்தால் மட்டும்தான் அவர் தமிழ்நாட்டு குடிமகனாக கருதப்படுவார்னு சட்டங்களை மாற்றம் கொண்டு வரணும். இந்த சட்டம் இருப்பதால் இன்னைக்கு வரக்கூடிய வட இந்தியர்கள் மிக சுலபமாக பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்கி விடுகிறார்கள். இதில் இன்னொன்று, நம்மளுடைய அதிகாரிகள், இந்த மாதிரியான ரெசிடென்ட் அட்ரஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாரும் 100% உண்மையும் தன்மையும் நேர்மையும் கொண்டவர்களாக இருக்கிறார்களா என்று நம்ம உறுதியிட்டு சொல்லிவிட முடியாது. ஒருவர் நேற்று வந்துட்டு கூட அதை வாங்க முடியும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் ஆந்திராவிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கும் கூட இந்த மாதிரி வராங்க. ஆந்திராக்காரங்களாக இருப்பாங்க, அவங்க மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு காலேஜில் சீட் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப சுலபமாக இங்கே ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அவங்க வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் கண்ணுமுன்னா நடக்குது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. அப்போ இந்த முறைகேடுகள் சரி செய்யப்படும். ஏன்னா இது வந்து சாதாரண பிரச்சனை இல்லை, இது வந்து ஒரு தேசிய இனத்தின் அழுகுரல். தமிழ்நாட்டை விட்டால் நமக்கு போகிறக்கு நாதி கிடையாதுங்க. நம்ம இங்கே வரவங்க எல்லாரும் ஏற்றுக்குவோம், ஆனால் நம்ம எங்கே போனாலும் அடித்து விரட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் போன எந்த நாட்டில் உங்களை அடிக்கலை சொல்லுங்கள்? கர்நாடகத்தில் இருக்கீங்க, அடிக்கலையா? ஆந்திராவில் இருக்கீங்க, உங்களை சுடலையா? கேரளாவில் உங்கள் மேலே வெந்நீரை ஊற்றலையா? இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா? இந்த கேள்விகள் நீங்கள் முன்வைங்க. மும்பையில் இருக்கோம், தாராவியில் இருக்கோம், என்ன நடக்குது? தாராவியில் இருக்கக்கூடிய மும்பையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்மளாம் விரும்பி போகல, வெள்ளைக்காரன் கொண்டு போய் குடியமர்த்திட்டான். அவன் வேலைக்காக நம்மளை இழுத்து கொண்டு போய் அங்கே போட்டு போயிட்டான். நம்ம ஒன்றும் விரும்பி வேலைக்காகலாம் போகல, நம்ம எங்கேயுமே நம்ம விரும்பிலாம் போகல. அவங்க நம்மளை அடிமையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் குடியமர்த்தினதான் உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய தமிழர்கள். இல்லை போருக்கு பயந்து நம்ம ஓடி போனதான். இதுதான் நடந்திருக்கு. இதில் எங்கே நம்மளை அடிக்கல? எந்த நாட்டில் நம்மளை அடிக்கல? எங்கே போனாலும் தமிழை அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு வரான். அப்போ இது தமிழனுக்கு மட்டும் இல்லை, எல்லா இனங்களும் அவர் தான் நடந்துக்கணும். தமிழர்கள் தாய் உள்ளம் கொண்டு நம்ம எல்லாரையும் அரவணைப்போம், கிரவணைப்போம்னா நம்ம உரிமைகளை நம்ம இங்கே இழந்துருவோம். எல்லா மக்களையும் அரவணைக்கணும் தான், ஆனால் நமது உரிமையை உறுதி செய்துவிட்டு அரவணைக்கணும். இதுதான் இங்கே நான் சொல்கிறது. இன்னொரு இது ஒரு ரொம்ப அறிவாளித்தனமான சில இந்த பாஜக தரப்பு நபர்கள்லாம் பேசும்பொழுது, நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க தமிழ்நாட்டில், வேற ஒரு ஊரில் நீங்கள் வாக்காளர் வாங்கினது இல்லையா? இது ஒரே நாடு தானே, ஒரே இந்தியா தானே எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. என் வீட்டில் நான் சமையல் அறையில் இருக்கேன், படுக்கை அறையில் இருக்கேன், கழிவறையில் இருக்கேன், அது என்னுடைய உரிமை. பக்கத்து வீட்டுக்காரன் படுக்கை அறைக்கு நான் போனால் அவன் என்ன சொல்லுவான்? ஏய் நீ யார், எதுக்கா நீங்கள் உள்ள வரேன்னு கேட்க தான் செய்வான். ஒரே தெரு தான், ஆனால் வீடு வேறு வேறு. இது தமிழ்நாடு, இது தமிழர்களுக்கான வீடு, இது எங்களுக்கு உரிமை. இங்கே ஒருத்தன் கெஸ்ட்டாக வரானா கெஸ்ட்டாக இருக்கட்டும், வாங்க வரவேற்கிறோம். நான் வந்து ஒருத்தருக்கு சம்பளம் கொடுத்து ஒரு வேலைக்கு ஒருத்தர் வர வைக்கிறேன்னா வாங்க வேலை செய்யுங்க, நல்லா வாழுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய எதிர்காலத்தையும் என்னுடைய நாட்டுடைய எதிர்காலத்தையும் எனது மக்களுடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு இவர்கள் சென்றார்கள் என்றால் அது எனது அழிவு. அந்த அழிவுக்கு நான் தலை வணங்கி போவேன்னா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும். இந்த எஸ்ஐஆர் முறைமையை தமிழக மக்கள் ஒத்துழையாமை என்ற ஒரு ஆயுதத்தை, உன்னதமான ஒரு அகிம்சை வழி ஆயுதத்தை நமது வழிகாட்டல், நமது முன்னோர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் இது ஒட்டுமொத்தமாக எதிர்க்கணுங்கிறது தான் என்னுடைய முழுமையான கருத்து. என்னுடைய கருத்தை இதோடு நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பத்திரிகையாளர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேளுங்க. இது ஒவ்வொரு ஆண்டுமே வந்து எஸ்எஸ்ஆர் வேற, எஸ்ஐஆர் வேறுங்க. இதில் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. எஸ்எஸ்ஆர் தான் எப்பவுமே நடக்கும். இது இப்போ நடக்கிறது எஸ்ஐஆர், இன்டென்சிவ் ரிவிஷன். இன்டென்சிவ் ரிவிஷன்னா மொத்தமாக அழி. எடுத்துக்காட்டுக்கு சூரி புரோட்டா திங்கிறாரு கடையில், சூரி புரோட்டா திங்கும் போது கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது எஸ்எஸ்ஆர். இப்போ புரோட்டா கணக்கு தப்புன்னு சொன்னோடனே சூரிய என்ன சொல்லுவார்? அதெல்லாம் செல்லாது, முதல்ல இருந்து நான் சாப்பிட்றேன் பாருல, அதுதான் எஸ்ஐஆர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்ம இப்போ வாக்காளர்கள் தான் நம்ம எல்லாரும், ஆனால் இப்போ நம்ம வாக்கெல்லாம் செல்லாது, முதல்லேருந்து கணக்கு பண்ணுங்கிறாங்க. இங்கே இறந்தவர்களும் இங்கே புதுசாக சேர்றவங்களையும் கணக்கு பண்ணுறது தான் முறையாக இருக்குமே ஒழிய, அதே போல் ரிப்பீட்டடாக வார்த்தைகள் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷனில் பண்ணிடலாம், ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் பண்ணிடலாம். லிஸ்ட்டில் வந்து ரிப்பீட்டடாக எங்கெங்கே வருது, ரிப்பீட்டட் அட்ரஸில் ரிப்பீட்டட் நேம்ஸ் எங்கெங்கே வருது,
ஆட் அட்ரஸ் எங்கெங்க வருது, ஆட் நேம்ஸ் எங்கெங்க வருதுன்னு ஒரு ப்ரோக்ராமை ஒரு நார்மலாக ஒரு ஐடி ஊழியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ப்ரோக்ராம் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இதுக்கு. இதை செய்யறதுக்கு இல்லாமல் கணக்கை ஃபுல்லாக அழி நான் புது கணக்கு எழுதுறேங்கிறது இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, புதிய வாக்காளர்களை இங்கே சேர்க்க வேண்டும். புதிய வாக்காளர்கள் என்று அவர்கள் கருதுவது யார் அவர்களுக்கு வாக்கு போடுவார்களோ, யார் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்கிறார்களோ அவர்களை வாக்காளர்களாக தமிழகத்தில் அமர்த்துவதற்கான ஒரு சதி திட்டம் தான். எஸ்எஸ்ஆர் வேற, எஸ்ஐஆர் வேற. இதுக்குள்ள நம்ம குழப்பிக்க வேண்டாம். தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறையும் எஸ்ஐஆரை இப்போ நடைமுறைப்படுது. எஸ்எஸ்ஆர் தான் நான் சொன்னேன்ல, ஜனவரி 6ஆம் தேதி எஸ்எஸ்ஆர் நடந்திருக்கு. 12 மாசம் கூட முழுமையாக முடியல, அதுக்குள்ளே திரும்ப எதுக்கு எஸ்ஐஆர்? அப்போ அந்த எஸ்எஸ்ஆர் எதுக்கு நடத்துனீங்க? எதுக்கு அரசாங்கத்துடைய காசை வேஸ்ட் பண்ணீங்க? இதுதான் கேள்வி. இல்ல, இது அதிமுக வந்து வெக்கி தலை குனிய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படணும். தமிழக மக்கள் எல்லாரும் அதிமுகவை கேள்வி கேட்கணும். காரணம் என்னன்னா, அண்ணா அவர்களை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய அதிமுக, அண்ணாவோட கொள்கையை கொண்டதாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய அதிமுக ஒட்டுமொத்த மாநில அதிகாரத்துக்கும் எதிராக இருக்கக்கூடிய இந்த முறைமையை வந்து ஆதரிப்பேன் என்று சொல்வதே கேவலம். அதை வழக்கு வேற போய் போடுவது அதை விட கேவலம். அந்த கேவலத்திற்கு நீதிமன்றமே அவர்கள் பதில் கொடுத்துச்சு. உங்களுக்கு தேவைன்னா தனியாக வழக்கு போடுங்க, அதை விட்டு வேற ஒரு வழக்கில் வந்து உள்ள ஜாயின் பண்ண முடியாது ஆப்போசிட்டான்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, அதிமுக செய்கிறது பச்சை தமிழின துரோகம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய கட்சியில அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி வளைந்து கொடுத்து நெளிந்து கொடுத்தால் அவருடைய நம்பகத்தன்மை வந்து உடைத்தெறியப்படும். நீங்க நினைக்கலாம், இங்க வந்து 1 கோடி வாக்காளர்கள் உள்ள ஆட் ஆனாங்க அப்படின்னா அது பிஜேபி கூட்டணியில் இருக்க நமக்கு தானே வரும். அதனால நம்ம இந்த முறை வரலாம், அடுத்த முறை நீங்க இருப்பீங்களா? அதிமுக இருக்குமா? இந்த முறையே நீங்க இருப்பீங்களாங்கிறது சந்தேகம் தான். நீங்க தான் கூட்டணியே வச்சுட்டீங்க. அப்படி இருந்தும் வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்கவங்கலாம் உங்களுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்காங்களே, ஏன் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அதிமுகவால பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க, உங்களை விட்டு பிரிந்து போனவங்க பிஜேபியோட கூட்டணியில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க எந்த அடிப்படையில் உங்களுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்காங்க? நீங்க கூட்டணியில் தான் இருக்கீங்க. எந்த நேரமும் உங்களுடைய பொறுப்பு என்பது நீக்கப்படும். நீங்கள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க அவர்களுக்கு வளைந்து கொடுக்க நீங்கள் தான் ஒன்றும் இல்லாமல் போவீர்கள். இதை நான் வெளிப்படையாகவே பதிவு பண்ணுறேன். இது வந்து முதல்வர் கொடுத்த அர்த்தம், தமிழக அரசு கொடுத்த அர்த்தம்னா இவங்களே தன்னுடைய பணியை செய்யாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மேலும் வந்து நிறைய விஷயங்கள் முன்னெடுப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போட்டு போறாங்க, இது எடுத்து தெரிவிச்சு, இன்னொரு பக்கம் என்னன்னா இதுக்கான ப்ராசஸும் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ தமிழக அரசு வந்து அவங்க ஸ்டாண்ட் கரெக்டா தானே எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களால கண்ட்ரோலும் பண்ண முடியாது, அதே டைம் வந்து பின்வாங்கவும் முடியாது இல்லையா? இல்லை, இங்கே தமிழக அரசு நான் சொன்னதை செஞ்சால் தான் அது சரியான ஸ்டாண்டாக நாங்கள் பார்க்க முடியும், மக்கள் பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் எடுக்கிறது நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துகிறோம், அதே போல் இங்கே வந்து ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி, சரி அவங்க ஊழியர்கள் ஒத்துழைக்காத போது தமிழக அரசு என்ன சொல்லுச்சு? அது உங்கள் விருப்பம்னு சொல்லிச்சா? இல்லை, மாறாக நீங்கள் ஒத்துழைக்கலைன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அவர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்குறோம்னு ஒப்புதலும் கொடுத்துருக்கிறார்கள். இது வந்து வெளிப்படையாக காசுக்காக அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. காசு கொடுத்துட்டா ரத்தம் சிந்திடலாமா? இப்போ ஒருத்தங்க பணிச்சுமையின் காரணமாக தற்கொலை செஞ்சுட்டாங்க. இப்போ அந்த 35,000 ரூபா கொடுத்துட்டு அவங்க தற்கொலை செய்யாமல் இருந்திருப்பாங்க நீங்கள் சொல்ல வரீங்களா? இதுதான் கேட்கணும் நம்ம தேர்தல் ஆணையத்தை பார்த்து. தற்கொலை செய்கிற அளவுக்கு அங்கே பணிச்சுமை அதிகரிக்குதுங்கிறத தான் நீங்கள் இப்போ பார்க்கணும். எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த பணிச்சுமையை ஒரு மனிதனுக்கு நம்ம கொடுக்கலாமா? நான் கேட்குறேன், எதுக்கு இந்த அவசர கதி? ஏன் இதே எஸ்ஐஆர் தேர்தலுக்கு அப்புறம் பண்ணுங்க, இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கலாம். உங்கள் கையில் தானே கவர்மெண்ட் இருந்துச்சு. இப்போ தான் உங்களுக்கு நாணயம் வந்துச்சா? தேர்தலுக்கு முன்னாடி இந்த அவசர கதியில் தான் உங்களுக்கு நாணயம் வருமா? அப்போ இது வந்து முழுக்க இது அரசியலாகத்தான் பார்க்கப்படும். இன்னொன்று, நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம், வழக்காடுறோம் அப்படி, இதை நீங்கள் பாருங்கள். ஆதார் கார்டு வந்துச்சு, ஆதார் கார்டு வந்தப்போ அது மேண்டேட்ரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசும் அதான் சொல்லிச்சு. ஆனால் எல்லா மக்களும் திணிக்கப்பட்டாங்க. இல்லை, ஆதார் கார்டு கட்டாயம் எடுக்கணும்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஆதார் கார்டுக்கு எதிராக வழக்கு நடந்துச்சு கோர்ட்டில். அந்த கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஆதார் இஸ் நாட் மேண்டேட்டரின்னு தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட தீர்ப்பு இன்னும் இருக்குது. ஆதார் என்பது கட்டாயம் இல்லை, தேவைப்பட்டால் வாங்கிக்கோ, இல்லைன்னா விட்டுக்கோன்ட்டாங்க. ஆனால் எல்லாரும் அவசரப்பட்டு நம்ம வாங்கினதுனால இன்றைக்கி ஆதார் வந்து மேண்டேட்ரி இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொன்னாலும் அது மேண்டேட்ரியா இல்லையா? இப்போ எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, எல்லோரும் எடுக்க வச்சுட்டாங்க. இதுதான் நடக்கும். இப்போ நாளைக்கு எஸ்ஐஆர் வந்து தேவையில்லைன்னு சொல்லி எஸ்ஐஆர்லாம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தை உயர்நீதிமன்றத்தில் எங்கேருந்து தீர்ப்பு வந்தாலும், சுப்ரீம் கோர்ட்லேருந்து தீர்ப்பு வந்தாலும் என்ன
அதான் நடத்தி எடுத்தாச்சே, கணக்கு எடுத்தாச்சே, அதான் பதிவு ஆயிடுச்சு, இனிமேல் என்ன? ஸோ கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரங்கிற கான்செப்டில் தான் அது போய் நிற்கும். இதை எதிர்க்கணும். இந்த நடைமுறையை ஒரு பக்கம் நடத்தி விட்டுட்டு அதுக்கு வந்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏதோ ஒரு கூட்டு சதியாக தான் நான் பார்க்குறோம். தமிழக மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு கூட்டு சதியாக தான் இது பார்க்கப்படுங்கிறதா இங்கே பதிவு செய்கிறேன். இல்லைங்க, இங்கே நம்ம எப்படி இதை அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிசிக்கல் ப்ரூஃப் ஆஃப் அவர் ஓட் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த ஃபிசிக்கல் ப்ரூஃப் வந்து ஒரு டிஜிட்டல் மீடியம்குள்ளே நீங்கள் இது என்ன மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஒரு டிஜிட்டல் மீடியம்குள்ளே ஒரு ஃபிசிக்கல் ப்ரூஃப்ங்கிறது கிடையவே கிடையாது. எனி டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் மீடியம் இஸ் ஹேக்கபிள், இஸ் ஆல்டர்னேட்டாக பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் உருவாக்க முடியும். அந்த ப்ரோக்ராமை அது நிறைய பேர் போட்டு காமிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை நம்புங்கள், தேர்தல் ஆணையத்தை நம்புங்கள், நம்பிக்கை தான் எல்லாம் தான் நீங்கள் சொல்கிறீங்க ஒழிய அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி நமக்கு என்ன நடக்குதுங்கிறது ஒரு பிளைண்ட் பிலீஃபில் தான் நம்ம போக முடியும். அந்த பிளைண்ட் பிலீஃப் இருக்கக்கூடாது, வெரிஃபைபிளாக ஒரு விஷயம் இருக்கணும். பட் எலக்ட்ரானிக் இதில் வந்து வெரிஃபைபிளாக ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது. ஈஸியாக அதில் வந்து ஒரு வேலையை செஞ்சிட முடியும், ஒரு ஏமாற்றத்தை செய்ய முடியும். அப்போ நாங்கள் இங்கே என்ன சொல்கிறோம்னா, எதுக்கு அந்த ரிஸ்க்கு? இன்றைக்கி டெக்னாலஜியில் நம்ம மற்ற நாடுகள்கிட்ட ராணுவ டெக்னாலஜியில் அந்த ஒப்பந்தம் போட்டுட்ருக்கோம். ரஷ்யா கிட்ட போடுறோம், அமெரிக்கா கிட்ட போடுறோம். இது மாதிரி வளர்ந்த நாடுகள்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கு போய் டெக்னாலஜிக்காக நம்ம போகிறோம், சீனாவுக்கு போடுறோம். இதில் எந்த நாட்டில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நடைமுறையில் வச்சுருக்காங்க? அவங்கள விட நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டோம்னு நம்ம சொல்ல போகிறோமா, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நமக்கு இங்கே தெரியாமல் இருக்கா? இவ்வளோதான் கேள்வி. இப்போ நம்ம வச்சுருக்க எல்லாருடைய ஃபோனும் ஹேக்கபிள் தான். எந்த கம்பெனி ஃபோனாக இருந்தாலும் சரி, இட் இஸ் ஹேக்கபிள். அதனால தான் சொல்ல, தெரியாமல் ஒன்று அமைக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களோட பணம் போயிடுது. இன்றைக்கி பணம் போதா இல்லையா? பேங்க்குடைய அக்கௌண்ட்ஸ்லேருந்து பணத்தை திருடுறாங்களா இல்லையா? ஒரு சின்ன தவறு நடக்கும்போது, ஒரு சின்ன பிரச்சனைகள் நடக்கும்போது, இவ்வளோதான் விஷயம். அப்போ எலக்ட்ரானிக் பேஸ் மீடியமை வந்து நம்ம முழுமையாக அங்கீகரிக்க முடியாது, ஆதரிக்க முடியாது. நம்மளுடைய பழைய வாக்குச்சீட்டு முறை என்பது தான் ஓரளவுக்கு ஸ்திரத்தன்மை கொண்டது. அன்றைக்கி அந்த ஸ்திரத்தன்மை இல்லாமல் போனதுக்கு நமக்கு வீடியோ இந்த மாதிரியான ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்வேலன்ஸ் டெக்னாலஜி ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காவல் அதிகாரியோ 2 காவல் அதிகாரியோ போட்டிருப்பீங்க, அவங்ககிட்ட காசு கொடுத்துட்டாலோ இல்லை அவங்கள மிரட்டிட்டாலோ அதை சாத்தியப்படுத்திடலாம். ஆனால் இன்றைக்கி சிசிடிவி ஃபுட்டேஜில் வச்சுக்கோங்க, சிசிடிவி சர்வேலன்ஸில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி மக்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது, எல்லார்கிட்டையும் ஃபோன் இருக்குது, அதில் எல்லாருக்கிட்டையும் கேமரா இருக்குது. பல ஆயிரம் கண்களால் இந்த உலகம் பார்த்து கொண்டு இருக்குது. யாரும் அப்படி ஏமாத்திட முடியாது. ஸோ ஆகவே இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் நம்ம வாக்குச்சீட்டு முறைமைக்கு போடுறது தான் இந்த ஜனநாயகம் என்பது காக்கப்படும். நான் இங்கே பேசி கொண்டிருப்பது என்பது ஏதோ எனக்கோ அப்படிலாம் இல்லை, இந்த நாட்டுடைய எதிர்காலத்துக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நாடு என்பது நல்லவர்களால், நேர்மையானவர்களால், மக்களால் ஆளப்பட வேண்டும் என்றால், மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த நாடு ஆளப்பட வேண்டும் என்றால் அது வாக்குச்சீட்டு முறைமையில் தான் சாத்தியம். இவிஎம் அல்ல, சந்தேகத்திற்குரியதே அப்படிங்கிறது தான் என்னுடைய இறுதி கருத்து. வந்த அத்தனை பேருக்கும் நன்றி. பதிவு பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அழுத்தங்கள் இருக்கும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கடத்துங்க. அதற்காக தான் நம்ம வந்து இதை பேசுகிறோம். எங்களுக்கு இதனால் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் மக்கள் வந்து இந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்கக்கூடாது. எங்களுடைய எதிர்காலம், தமிழர்களுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகக்கூடாதுங்கிறக்காக தான் நம்ம இந்த கருத்துக்களை பதிவு செய்கிறோம். தயவு செஞ்சு ஊடகவியலாளர்கள் இந்த நோட்டீஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். இது இப்போ நான் பேசியதோடைய சின்ன தொகுப்பாக ஒரு சுருக்கமான தொகுப்பு இருக்கும். இங்கே வந்த பத்திரிகையாளர்கள் அதை நம்ம தம்பிகள் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இதை பதிவு செய்வதற்கோ இல்லை இந்த என்ன நீங்கள் பேசப்பட்டதுங்கிறத ஞாபகப்படுத்தி இப்போ ஊடகத்தில் கடத்துறதுக்கோ அது பயனுள்ளதாக இருக்கும். இங்கே வந்து கலந்து கொண்ட அத்தனை ஊடகவியலாளருக்கும் என்னுடைய நம்பிக்கையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.